நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கூண்டில் திறந்து விட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7 ஆக போகுது. புறாலாம் பார்த்தீங்கன்னா வெளில நிற்கிறாங்க. நம்ம கரணம் மேல் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வரும். நான் அப்டேட்டில் அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ வந்து அந்த ஃபுட் லிஸ்ட்டை மட்டும் மொத்தத்தையும் பார்ப்போம். ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் நிற்கிது, தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை போடுற கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டிருக்குன்னு நினச்சேன், ஆனால் இன்னும் முட்டை போடல. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? அந்த செங்கல் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸ் உள்ள அதோட தான் பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வச்சுருக்கு. அது எந்த பேர்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறான் பாருங்கள், கருப்பு மேலே நிற்கிது பாருங்கள். இந்த கருப்பும் அங்கே ஒயிட்டு, அந்த கருப்பு மேலு, இது பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, இது பார்த்தீங்கன்னா முட்டை போட்ட கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன ஃபுட்ரா அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதா புறாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா சாதாரணமாக அரிசி கம்பு இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். கர்ணப்புறாவுக்கு ரொம்ப இதாக கொடுக்கணும் அப்படின்றான் கிடையாது. கர்ணப்புறாவுக்கும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வளர்க்குறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி மொட்டை மாடில் வளர்க்குறீங்களா, இல்லை இந்த மாதிரி வயலில் கீழே இந்த மாதிரி வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி வயலில் வளர்த்தீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தீவனம் பார்த்தீங்கன்னா அதே பொறுக்கிக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஹெல்த்து ப்ராப்ளம் எதுவும் வராது. அது பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நல்ல எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் புறா. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வயலில் காட்டில் இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் தீனி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்னே கிடையாது. அதாவே தேவையான தீனியை பொறுக்கிக்கும். அது ஏன் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டு போடுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நீங்கள் கருணையை பொறுத்தவரையிலும் நான் என்ன போட சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா கம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி போட்டிங்கனாலே போதும். அதுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் வளர்க்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கட்டுப்படி ஆகாது. நீங்கள் பெரிய தீவனம் தான் போடணும். அதுக்கும் நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி போடுறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை போடுறேன். அப்புறம் எல்லா புறாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே தீனி தான் போடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் கலந்து வச்சுக்கிட்டேன். அவங்க வேணுங்கிறது அவங்க சாப்பிட்டுக்கலாங்க மாதிரி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வரேன். ஃபுல்லாக தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தீனி. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே போட்டுட்ருக்கோம். பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக இது என்னென்னா கோதுமை மட்டும் பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. முன்ன பார்த்திங்கன்னா சொசைட்டிலே போட்டாங்க ரேஷன் கடையிலேயே. இப்போ பார்த்திங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அரிசி வந்து எப்போதும் போட்டுருவேங்க. ஏன்னா அரிசி இல்லாமல் பார்த்திங்கன்னா கட்டுப்படி ஆகாது. நான் அரிசி வந்து எப்போதும் போட்டுருவேன். அரிசி, அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, அடுத்து கம்பு பார்த்திங்கன்னா இருக்கும். கம்பு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும், தெரியுதுங்களா? கம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே கிடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, இது பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல், அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, தெரியுதுங்களா? பச்சை பட்டாணி இதுதான் பார்த்திங்கன்னா நான் போடுறேன். இது போடுறதே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்த்து பார்த்திங்கன்னா நல்லாவே மெயின்டைன் ஆகுது. புறாவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா எந்த புறாவும் பார்த்திங்கன்னா ரெக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பட்டா மட்டும் நிற்கிது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்கை வெட்டில் தான் கிடக்கு. இது பார்த்திங்கன்னா இது ஒன்று, அடுத்து அங்கே நிற்கிது பாருங்கள் மேலே, அது ஒன்று, அது 2, இது ஒன்று பாருங்கள். இந்த 4, இது ஒன்று 5, அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன்று 6. இது 6 மட்டும்தான் பார்த்திங்கன்னா பறக்கிற புறா பட்டா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடல்ட்டு பேர். சரி மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தீனியை போட்டுருவோம். பா
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கலை தான் பொறுக்குவீங்க. பொட்டுக்கலையை பொறிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது. ஏன்னா பொட்டுக்கல்னால் பார்த்தீங்கன்னா எல்லா புறாவுமே விரும்பி சாப்பிடும். பச்சை பட்டாணி ஒவ்வொரு புறா வந்து சாப்பிட தெரில. ஏன்னா உருண்டுட்டு போயிடுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 கை போட்டுருவேன். நான் இப்போ போட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி தனியாக வச்சுருக்கேன், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கை போட்டுருவேன். அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு கை போட்டுருவோம். நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராகி கிடையாது. அது இங்கே கிடைக்காத காரணத்தினால் நான் பார்த்தீங்கன்னா ராகி போடல. நீங்கள் புறா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்களே தீனி போடுற மாதிரி இதெல்லாம் வந்து நஷ்டம்தான். நீங்கள் வயலில் இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே தேவையான தீவனம் போய் பொறிக்கும். நீங்கள் தங்கறதுக்கு மட்டும் இடம் கொடுத்தா போதும். நீங்கள் வேணால் சாதாரணமாக அரிசியை மட்டும் போட்டால் போதும், அதை சாப்பிட்டு நின்றுக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இதாங்க தீனி போடுறோம். ஸ்டார்டிங்கில் என்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் அரிசி மட்டும்தான் போட்டுருந்தேன். இதுக்காக நான் எதுவுமே போட கிடையாது. அரிசி மட்டும்தான் போடுவேன். எப்போயாவது இது போடுவேன், பொட்டுக்கல்ல போடுவேன். பார்த்தீங்கன்னா 2வது எதுவும் சாப்பிட்ருச்சு. இப்போ அந்த பக்கெட் எடுத்து போய் உள்ளே வச்சுட்டு அப்படியே அந்த அரிசி மட்டும் ஒரு கையை எடுத்து போட்டால் போதும், சாப்பிட்டு நின்றுக்குவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து முட்டையிலையும் இல்லை, சிக்கலையும் இல்லைங்க. சிக்கல் இருந்தால் கூட நம்ம அதுக்கு தனியாக கூட ஃபுட்டு போட்டுடலாம். ஏன்னா எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கு இப்போ லைட்டாக கொஞ்சம் வெயிட் ஏறின மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா பேர் ஆகலை. பேர் மட்டும் ஆயிடுச்சுன்னா போதும்னு பார்த்தேன். ஓகே கைஸ், இதான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலில் வளர்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக தண்ணியை போட்டாலே போதும். அதே பார்த்தீங்கன்னா தேவையான இதுக்கு ஃபுட்டை எடுத்துக்கும், நல்லா ஹெல்த்தாகவே இருக்கும். இந்த மாதிரி வளர்க்குறீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அது இதுன்னு கொஞ்சம் வாங்கி போட்டு தான் ஆகணும். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வளர்க்க முடியும். சிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்காக எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்குன்னு நான் ஒன்றும் ரொம்ப இதாக போடுறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் போடுறது எனக்கு வந்து ஓகேன்னு தோணுது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். See you.